மயிலோட அப்பா முட்டையை கீழே போட்டு உடைச்சதும் சரவணனுக்கு ரொம்பவே கோவம் வரும். சரவணன் கிட்ட அப்பா தெரியாம தான் கீழே போட்டு உடைச்சாங்கன்னு கையை பிசைவாங்க. சரவணனுக்கு செம்ம கடுப்பாயிடுவாரு. அப்ப கூட கொஞ்சம் கூட கூச்சப்படாம மயிலோட அப்பா முட்டையோட தோல் ரொம்ப லேசா இருந்தது, அதனாலதான் தெரியாம கீழே விழுந்ததுன்னு சிரிப்பாரு. மயிலே ரொம்ப வேகமா நான் எல்லாத்தையும் கிளீன் பண்றேன்னு சொல்லிட்டு வருவாங்க. உடனே அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, மயிலே நீ இருமா, நீ எதுக்கு கிளீன் பண்ணணும், பழனி நீ பண்ணுப்பா, நீ தானே எல்லா வேலையும் செய்வேன்னு சொல்லிட்டு பழனியும் சொல்வாரு. பழனியும் கிளீன் பண்ண வருவாரு. சரவணன் நீ எதுக்கு மாமா பண்ணணும், நீ பண்ணாத, மயிலே பண்ணட்டும் அப்படின்னு சொல்வாரு. மயிலே நானே கிளீன் பண்றேன்ப்பா, சித்தப்பாவுக்கு நிறைய வேலை இருக்கு, அவர் வேற வேலையை பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ள மயிலோட அப்பா மறந்துட்டேன், இந்த எஸ்ஐ வீட்டுல லிஸ்ட் கொடுத்துருக்காங்க, அதை முதல்ல ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பழனி கிட்ட சொல்வாரு. சரவணன் பழனி கிட்ட நீ வெளியில போய் அந்த டெலிவரி ஒர்க் ஏதோ கொடுப்பாரு. அப்ப பழனி வெளியில போகும்போது மயிலோட அப்பா, ஏன்பா பழனி அப்படியே வரும்போது 2 பன்னு ஜாம் போட்டு நல்லா தூக்கலா இருக்கட்டும், 2 வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லுவாரு. அப்பா பண்றத பார்க்கும்போது கேவலமாவும் கடுப்பாவும் இருக்கும். ஆனா அந்த சீன் எல்லாம் ரொம்ப சிரிப்பாதாங்க வருது. மீனா அவங்க வீட்டுல இருப்பாங்க. அவங்க அம்மா அப்பா மீனா கிட்ட எடுத்து சொல்லுவாங்க, செந்தில் செய்யறதா கரெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளவோ சொல்லி பார்ப்பாங்க, ஆனாலும் மீனா கேட்க மாட்டாங்க. செந்தில் அங்க மீனாவை கூப்பிடுறதுக்காக வருவாரு. ஒரு சீக்கிரமா வந்துட்டேன் மீனா, நீ இருந்த அம்மா அப்பா கிட்ட பேசிட்டு வா அப்படின்னு சொல்லுவாரு. மீனா என்ன சொல்லுவாங்கன்னா, இல்ல நான் சொல்ல வேண்டியதெல்லாம் உங்க மாமா அத்தை கிட்ட சொல்லி முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. மீனா வெடுக்குன்னு கிளம்பினதும் அவங்க அம்மா மீனா கிட்ட வெயிட் பண்ணி மீனா, இது நம்ம சொல்றதை கேளுன்னு சொல்லி பார்ப்பாங்க. அவங்க 2 பேரும் கிளம்பி போயிடுவாங்க. பழனி அவங்க அம்மாவை பாக்குறதுக்காக அவங்க வீட்டுக்கு போயிருப்பாரு. சுகன்யாவும் அங்க இருப்பாங்க. பழனிவேலோட அம்மா முத்துவேல் சக்திவேல் 2 பேரையும் வர சொல்வாங்க. முத்துவேலும் சக்திவேலும் கீழே வந்ததும் பழனி கிட்ட மளிகை கடை வச்சு தரோம், நீ இங்கேயே வந்துரு, எதுக்கு நீ பாண்டியன் கிட்ட எதிர்த்து வேலை செய்யணும்னு திட்டுவாங்க. கதிரும் ராஜுவும் அவங்க டிராவல்ஸ்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்ப அவங்கள பாக்குறதுக்காக பாண்டியன் வருவாரு. பாண்டியன் டிராவல்ஸ் போர்டை பார்த்து பாண்டியன் ரொம்பவே சந்தோஷப்படுவாரு. உள்ள போய் கதிர்கிட்டயும் ராஜுகிட்டயும் கொஞ்ச நேரம் பேசிட்டு கிளம்பிடுவாரு. அத்தோட இன்னைக்கு எபிசோடு முடிஞ்சது. இன்னைக்கு பெருசா ஒண்ணுமே இல்லைங்க.